மானமுள்ள மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லினா எனக்கு அந்த கருத்துல உடன்பாடே இல்ல. மானமுள்ள எவனும் தன் வீட்டு கழிவுகளையும் குப்பைகளையும் பக்கத்து வீட்டுல கொண்டு கொட்ட மாட்டான். மானமுள்ள எந்த அரசும் மானமுள்ள எந்த ஆட்சியாளரும் தன் வீட்டின் கழிவுகளை தன் நாட்டின் குப்பைகளை பக்கத்து நாட்டிலும் வீட்டிலும் கொண்டு போய் கொட்ட மாட்டான். அங்க ஒரு மானங்கட்ட அரசு, இங்க ஒரு ஈனங்கட்ட அரசு, ரெண்டு அரசும் சேர்ந்து வேலை செய்கிறான். நான் சொல்கிறேன் பெருமக்களே, நேற்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த மாநிலத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா அண்ணன் சீமான் அவர்களை அவர் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இருந்து தீர்ப்பெல்லாம் சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக அறிக்கை எல்லாம் வெளியிட்டார். இந்த கம்யூனிஸ்டுகளிடம் நான் கேட்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு கேரள கடலில் கொட்டப்படுகிறது இல்லையா? ஒரே ஒரு முறை எதிர்த்து பேசுகிறீர்களா? உங்களுடைய சக தோழர்களுடைய மானங்கட்ட ஆட்சிதான் அங்கே நடக்கிறது. அவர்கள் தானே செய்கிறார்கள் இதை. குப்பையை கொட்டுறது யாரு? உங்கள் கம்யூனிஸ்டுகள், உங்கள் காமரேடுகள் சேகுவேராவும் பீடல் கேசாவும் உன் வீட்டில் உள்ள குப்பையை எல்லாம் பக்கத்து வீட்டில் கொண்டு கொட்டுனா சொன்னார்கள். என்ன கம்யூனிஸ்டுகள் நீங்கள்? மானங்கட்ட கம்யூனிஸ்டுகள். நான் சொல்கிறேன், இந்த கனிமவள கடத்தல் இருக்கிறது இல்லையா? இந்த மண்ணினுடைய மலைகளை உடைத்து அங்கே நொறுக்கி கடலிலே கேரள கடலில் கொண்டு கொட்டுகிறார்கள் இல்லையா? இந்த கனிமவள திருட்டு என்பது கேரள கம்யூனிஸ்டுகளும் தமிழ்நாட்டு திராவிடர்களும் கைகோர்த்து திட்டமிட்டு நடத்தக்கூடிய பச்சையான திருட்டு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று. இல்லை, ரெண்டு பேரும் கூட்டணி வைத்து திருட்டு செஞ்சிட்டு இருக்கிறான். இவன் இந்த மண்ணினுடைய மலைகளை எல்லாம் திருடி அவனுக்கு கொடுக்கிறான். அவனுக்கு தெரியும் இது திருடப்பட்ட மலை என்று தெரியும். தெரிந்தே திருடப்பட்ட பொருளை ஒருவன் வாங்குகிறான் என்றால் அவன் எவ்வளவு மானங்கெட்டவனாக இருப்பான். இதை ஏதாவது ஊடகம் பேசுகிறதா? தலைப்பு செய்தியாக்குகிறதா? ஒரு நடிகை ஒரு வீடியோ போட்டா அதுதான் அன்னைக்கு முழுக்க பிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், முழுக்க அதுதான் செய்தியாக மாறுகிறதே. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வழக்குக்காக காவல் நிலையத்திற்கு சென்றார் என்று சொல்லி 2 நாள் லைவ்ல போட்டியே, 24 மணி நேரம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியே, இந்த போராட்டத்தை பற்றி ஒரு செய்தி போட்டதுண்டா? சீமான் காவல் நிலையத்திற்கு செல்கிறார் என்று பேசிய ஊடகங்கள் சீமான் இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்படுவதை கண்டித்து ஒருவரும் பேசாத போது ஒரே ஒரு ஆண்மகனான சீமான் சென்றார், தென்காசிக்கு சென்று இந்த மண்ணினுடைய மலைகளை பாதுகாப்பதற்காக சென்றார் என்று ஒரே ஒரு ஊடகம் போட்டதா, செய்தி போட்டதா? இந்த நாட்டை இந்த சமூகத்தை சீரழிப்பது வேற யாருமே இல்லைங்க. ஆட்சியாளன் சீரழிக்கிறான், அவன் சீரழிப்பதற்காகவே பிறந்தவன், அவன் அதைத்தான் செய்வான். அதை விட இந்த மண்ணையும் மக்களையும் இந்த சமூகத்தையும் சீரழிக்கிறது தெரியுமா? இந்த ஊடகங்கள் எதை செய்தியாக்க வேண்டும் என்று இந்த ஊடகத்துக்கு தெரியாதா? நான் ஒரு செய்தி பார்த்தேன் சமீபத்தில், இந்த தேநீர் கடைகள்ல போடுவோம் எல்லா பத்திரிகை செய்தி, தலைப்பு செய்தி, அதுல பாக்குறேன் ஒரு செய்தி போடுறான், நடிகையின் குளியல் வீடியோ வெளியாகி பரபரப்பு என்று. சத்தியமா போட்டாங்க. இது ஒரு செய்தியா? ஒரு முதன்மையான ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி, நடிகையின் வீடியோ வெளியாகி பரபரப்பு. அது என்ன பரபரப்பு எனக்கு புரியலையே. இந்த செய்தியை தலைப்பு செய்தியாக வெளியிடுவதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பத்திரிகைகள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? சின்ன குழந்தைங்க பார்க்கும் அந்த செய்தியை, பள்ளிக்கூடத்துல போறவன் பாப்பான் அந்த செய்தியை, கல்லூரிகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பார்ப்பார்கள், குடும்பமா போறவன் பார்ப்பான், சின்ன பிள்ளைங்களோட குடும்பமா நடந்து போறவன் பார்ப்பான். அந்த பிள்ளைகளுடைய மனதில் எதை கட்டமைக்கிறாய்? நீ எதை விதைக்கிறாய்? இந்த ஊடகங்கள் கேடுகட்ட ஒரு சமூகத்தை இந்த மண்ணில் உருவாக்குவதில் பெரும்பங்கு இந்த ஊடகத்தினுடைய பங்கு. எதை பேசியிருக்கணும் நீ? ஒரு குப்பை சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றி விட்டான், ஒரு குப்பை சமூகமாக. இதைதானே போடுற நீ. இன்னைக்கு போட்டிருக்கிறான் எது? ஆனா சீமான் அவர்களை பற்றி ஒரு பாலியல் வழக்கு என்று சொல்லி, அதுதான் இன்னைக்கு தலைப்பு செய்தி. நீ இதைதானே போட்டிருக்கணும். அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே பாதுகாக்க வேண்டியது மலைகளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு குப்பை சமூகமாக இந்த சமூகம் மாற்றப்பட்டு விட்டது. நீங்க எதையுமே பாக்குறது இல்ல. ஒரே ஒரு காரணம், பிஜேபி வந்துரும், அதனால திமுகவுக்கு ஓட்டு, திமுக வந்துரும் அதனால அதிமுகவுக்கு ஓட்டு, அதிமுக வந்துரும் அதனால திமுகவுக்கு ஓட்டு என்று மாறி 50 ஆண்டு காலமாக நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் இல்லையா? இந்த ஆட்சியாளர்கள் இந்த சமூகத்தை சீரழித்ததை விட, இந்த ஊடகங்கள் இந்த சமூகத்தை சீரழித்ததை விட பல மடங்கு அதிகமாக இந்த சமூகத்தை சீரழித்தது யார் என்றால், இந்த சமூகம் இவர்களால் சீரழிக்கப்படுகிறது என்று தெரிந்தும் மறுபடியும் இவர்களுக்கே வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும், என்னுடைய பெற்றோர்களும், என்னுடைய உடன் பிறந்தவர்களாக நாம் தான் செய்கிறோம். எனவே அன்பு மக்களுக்கு சொல்கிறேன், போதும். ஏதோ அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறார், மண்ணை பேசுகிறார், மலையை பேசுகிறார். மண்ணும் மலையும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். இது எல்லாவற்றையும் விட இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாளை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் உருவாக்கிவிடக் கூடாது. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை ஆசிரியரை சிதைக்கிறான், நீ தெருவா பாலியல் சார்ந்த செய்திகளை மட்டுமே கொண்டு போய் திணித்த என்றால் இதுதான் நடக்கும். இந்த சமூகம் ஒரு பாலியல் சமூகமாக, பாலியல் மோசடிகளால் நிறைந்த ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எச்சரித்துக் கொள்ளுங்கள். நம்ம வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு தலை நிமிர்ந்து சுதந்திரமாக பாதுகாப்பாக நம் வீட்டு பெண் குழந்தைகள் நடமாட வேண்டும் என்றால் இந்த அயோக்கிய கட்சிகளை தூக்கி வீசிவிட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உறுதியாக நின்று இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று களத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் சீமானுடைய கரங்களை வலுப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.